ஏமா என்னம்மா வாக்கிங்கா போற? ஏய் நான் என்ன செம்ம கடுப்புல இருக்கேன், வாயை கிண்டாத. ஏமா என்னாச்சுமா? எதுக்குமா இப்படி லோலெல்லாம் இங்கிட்டு அங்கிட்டு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க? எப்படி அந்த விஷயம் நம்ம காதுக்கு வரதா செய்யும். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அப்படி யாராவது இங்க வந்தாங்கன்னா நம்ம விசாரிக்கலாம் தானே. ஒரு பயவுலையும் காணும் பாரட்டி, எல்லாம் தின்னுட்டு தூங்க போனது இன்னும் வெளியில வரல போல. உன்ன மாதிரி நினைச்சியா? எல்லாம் வெயில்னால ஏசியை போட்டு உள்ள ஹாயா படுக்க போயிருப்பாங்க. 6 மணிக்கு மேலதான் எந்திரிச்சு வருவாங்க. நமக்கு ஆத்திர சொன்னா நம்ம வந்து உட்காந்துருக்கோம். அதே மாதிரி எல்லாம் வருவாங்களா? உன் மைலுக்கு இருந்தாலும் இவ்வளவு குழப்ப ஆகாது. எங்கன்னா மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா? வீட்டை விட்டு போய் 80 நேரம் ஆச்சு. காலகாலத்துக்கு வீட்டுக்கு வந்தோம் இல்ல, இல்லனா ஒரு தகவலாவது சொல்லிட்டு போவோன்னு சொல்றா பாரு. எப்படி சொல்லுவாங்க? அவங்க அக்கறையே ஓடி வந்து சொல்ற மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டோம். ஸ்வீட் எடுத்து கொண்டாடு நம்ம ஜாலியா குதூகலமா இருந்ததை பார்த்ததும் அவங்களே வயிறு எரிஞ்சு போனாங்களே, அவங்கள வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் சரிட்டி, என்னன்னா நான் மாமியால என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னோட அறிவு கொஞ்சமாச்சும் இருக்கா அவளுக்கு? அவ இஷ்டத்துக்கு இப்படி ஊரே சுத்திட்டு அலையற. என்ன இருந்தாலும் அவளுக்கு உடம்பு முழுக்க கொழுப்பும் திமிரு ரொம்ப அதிகமா கூடிதான் போச்சு. இதே ஒவ்வொரு வீடும் இதை வச்சு காரணம் கட்டி சண்டை போட மாட்டாங்க. இல்லனா மட்டும் நாம சண்டையே போட மாட்டோம்ல. ஏய், போன் ரிங் அடிக்கிற சத்தம் கேக்குது, எடுத்து பாருட்டி, யார் போடுறாங்கன்னு பாரு. பதறாதம்மா, அது நம்மளோட போன் இல்ல, ஆனா நின்னு பேசுறாங்க பாத்தியா, அவங்களோட போன். எது எப்படியோ நிச்சயமா இந்த மாசம் சுகருக்கு மாத்திரை வாங்கவே வேண்டாம். ஏன் சந்தோஷமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, நீயே இப்ப 80 நேரம் வாக்கிங் போற, நிச்சயமா உன் சுகர் லெவல் குறையிறது உறுதிதான். பேசாம வாயை மூடிட்டு இருந்துரு. இருக்கிற கடுப்புல என் வாயை கிண்டிட்டு இருந்தேன்னா யாராவது ஏடாகடமா சொல்லிட போறேன். ரொம்ப சூடா இருக்கா, இது உடம்புக்கு நல்லதே இல்ல, சொன்னா புரியவும் செய்யாது. சரி, ஏதாவது தகவல் வருதான்னு பாப்பானா அதுவும் வந்த பாடு இல்ல. காப்பியும் நல்லாதான் இருக்கு, காபி கொண்டு வந்தாலும் நல்லாதான் இருக்கு. நீயும் பாக்கிறதுக்கு நல்லா நயன்தார மாதிரி கும்பல் எல்லாம் அழகாத்தான் இருக்க. சரி விடு, உன் தலைவரி அப்படி இருக்கு. இன்னும் நினைச்சு நம்ம மனசை தேர்த்திக்கிட வேண்டியதுதான். ஆமா, நீ அப்படி என்ன சாப்பிடுற? நல்லா பளபளன்னு மின்னுற. நானும் ஊர்பட்ட பவுடர் கிரீம் எல்லாம் அப்படிதான் பாக்குறேன். ஒன்னும் பிரயோஜனமே இருந்த மாதிரி இல்ல. நீயோ ஏழை வீட்டு பொண்ணு, சோறுக்கே தாளம் போட்டுட்டு இருக்க. இதுல நீ இதெல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்க போற? அட பேஜ்ல போறவன், உன் கண்ணு ரெண்டுலயும் கொல்லிய வைக்க என் மருமகளை பார்த்து எப்படி கண்ணு போடுறா பாரு. அவ புள்ள காட்சி பொண்ணு, ஆறிடுன்னு சாப்பிடதான் செய்வா, கொஞ்சம் பார்க்க கலரா மினுமினுப்பா இருக்கதான் செய்வா. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து கேட்கறா பாரு. இவ்வளவு என்னவோ நான் பெருசா 3 பிள்ளை பெத்தேன்னா. ஓ, இப்பதான் புரியுது, நீ புள்ள காட்சியா இருக்கல்ல. ஏன் என்னடி பண்ண போற? அவன் மண்டையை உடைச்சிடாதடி, அப்புறம் பலபடி நம்ம வீண் நம்மள மாட்டிக்கதான் செய்யணும். ஆமாண்ணே, நான் ஒரு மடச்சி இந்த விஷயத்த சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. அதான் நீ நல்ல கலரா அழகா மினுமினுப்பா இருக்கியோ. எவடி அவ எமன கல்லு விட்டு அடிக்கிறது? ஒருவேளை இந்த கிழவியோட வேலையா இருக்குமோ? இது எரிச்சலாம் பாக்குது, ஆனா இவ்வளவு தூரம் இதுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது. ஐயோ, இவ கண்ணுல விழுந்தா போச்சே, எவ பார்த்த வேலையா இருக்கும்? இது அநேகமா அந்த சுந்தரியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ என்னமா அங்க போனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கல்லு விழுந்ததுல காப்பி கொட்டி போச்சா? கவலைப்படாத, நான் வேணா உனக்கு இன்னொரு டம்ளர் கொண்டு வரேன். அது நான் அப்பவே சொன்னல, ஒரு நாய், அந்த நாய் அடிக்கிறதுக்காண்டி கல்ல எடுத்து ஓலையில சொறி வச்ச பாத்துக்க. நீ அதுக்கு நேரம் நின்றுக்கல, பலமா காத்தடிச்சுதான் உன் தலைமையில நொங்குன்னு விழுந்துட்டு போல. எப்பாடி ஒரு வழியா சமாளிச்சாச்சு. இனி அவங்கள கண்டா ஒரு வார்த்தை சொல்லணும், எட்டி பார்த்து போடுங்க டீன்னு. ஏன் நிக்கிறீங்க? அதான் அந்த சேர்ல போய் உட்காருங்க, இல்லனா அந்த திண்ணில போய் உட்காருங்க. ஐயோ, எனக்கு நேரமே தெரியல, எங்க போனாலும் ஓட விட்டு அடிக்கிறாங்க. போற இடத்துல வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா ஏன் உங்களை அடிக்க போறாங்க? எங்கடி போறேன்? உன் மாமியார் வரைக்கும் எனக்கு பேச்சு தனக்கு கொஞ்ச நேரம் நிக்கலாம்ல. நீங்க வெஞ்சி வெஞ்சி போனா என்ன சொல்ல போறீங்க? நீ கலரா இருக்க, அழகா இருக்க, கும்முன்னு இருக்க, குல்பி மாதிரி இருக்கேன் தானே. என்னடி, என்ன பார்த்தா கூட ஒருத்தி கூட அழகா இருக்குன்னு சொன்னதே இல்ல தெரியுமா? நானே ஒரு பொம்பளையா வந்துட்டு ஒரு பொம்பளைய பாராட்டானா அப்ப நீ எவ்வளவு தூரம் அழகா இருக்க யோசனை பண்ணி பாரு. ஒவ்வொருத்தர் நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு ஏக்கமா பாப்பாங்க. நீ என்னடா இப்படி சொல்ற? உங்க பாராட்டெல்லாம் யார் கேட்டது? நீங்க பாராட்டுற மாதிரி பாராட்டி குப்புறு தள்ளுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. விளக்கு மத்த கட்டிக்கு பட்டு குஞ்சல கேக்குது போல. என்னதான் உடம்புல ஒரு வண்டி எண்ணெயை பூசிக்கிட்டு மண்ணுல விழுந்து பிறண்டாலும் ஒட்டுறதானே ஒட்டும். அப்படி போடு. இது புத்தி ஏன்டி இப்படி கேட்கறமா இருக்கு? அடுத்தவங்கள பார்த்து இது இப்படி வயிறு எரியறதாலதான் இதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு ரகம், நமக்கு கிடைக்காதது இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு பார்த்து வயிறு எரியறது இன்னொரு ரகம். இது அநேகமா அப்படிப்பட்டதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, நீ வேற, இதுல நமக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற கேடு கட்ட ஜென்மன்டி. சரி, அதை விடு. ஆமா, உன் மாமியா எப்படின்னா? இல்ல, ஊருக்கு வெப்ப மட்டும் நல்லவளா இருக்காளா இல்ல உண்மையிலே நல்லவளா இருக்காளா? வேணா ஒண்ணு செய்வீங்களா? ஒரு 2 நாள் எங்க வீட்ல இருந்து பாருங்க, அப்ப என் மாமியார் லட்சணம் உங்களுக்கு தெரியும். என்னடி ரொம்ப தான் கோச்சிக்கிற? நானே சரி ஒரு அக்கறையில கேட்டா. ஆமாப்போ, நல்லதுக்கே காலம் இல்ல. ஏன்னா எல்லா பிள்ளைங்கள மாதிரி நீ வெளியே வர மாட்டே, ஓயாம வீட்டுக்குள்ளே இருக்க. அதான் கேட்டேன். வேலை உன் மாமியா தான் உன்னை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு கண்டிஷன் எதுவும் போட்டிருக்காளா இல்ல நீயே தான் வராம இருக்கியா? கடக்கண்ணிக்கு போறதுல இருந்து வெளி வேலை அம்புட்டு வேலையும் அவ தானே பாக்குற. நீ சும்மா கொழுவ மாதிரி வீட்டுல தானே உட்கார்ந்து இருக்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வந்தீங்களா, காப்பி குடிச்சிங்களா, உங்க வீட்டுக்கு கிளம்புனீங்களான்னு இருப்பீங்களான்னு பார்த்தா அதை விட்டுட்டு தேவையில்லாம் இப்படி அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நினைக்கிறீங்க. என்னடி ரொம்ப கோச்சிக்கிற? எனக்கு உன்ன மாதிரியே ஒரு தங்கச்சி இருக்கும் தெரியுமா? அவ மாதிரியே இருக்கதாலதான் நானும் சரி அவ நினைப்புல உன்னை கேட்டா.
உங்க தங்கச்சி கூட இப்ப நீங்க நல்லா வரவா இருக்கீங்க? ஏன் அப்படி கேக்குற? யார் வீட்ல மாமியார் மருமக ஒத்துமையா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத, அவங்கள மட்டும் விட்டு வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். அப்படி போடு, அம்சான கொக்கானானா. இப்பதான் நீ என் வழிக்கு சரியா வந்திருக்க. என்ன மாதிரியே கிண்டலா பேசுற. திட்டம் கூட உரைக்க மாட்டேங்குது பாரு மரம் மண்டைக்கு. நீ ஒருவேளை என்ன ஏன் வெளியிலே விட மாட்டீங்கன்னு கேட்க கூடாதுன்னுதான் உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறாளுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டு வேலை முழுக்க ஒன்னா வாங்கினா நீ எப்படி இருந்தாலும் கேள்வி கேட்பல. வீட்டு வேலை மட்டும் நான் பார்க்கணும், வெளி வேலை மட்டும் நீங்க தான் பார்க்கணுமா? ஏன் நான் ஒரு நாள் வெளியில போக கூடாதான்ட்டு அதான் உங்ககிட்ட பாசமா இருக்கிற மாதிரி தேனொழுக பேசுற மாதிரி எம்மாடி நீ பிள்ளை தாச்சியா இருக்கலாமா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இன்னமும் அந்த அம்மா தலையில இழுத்து போட்டு செய்யற மாதிரில செய்யறாங்க மாங்கு மாங்குன்னு. எனக்கு இதை பார்த்தா ஒன்னும் சரிப்படல. ஆமா, உன் புருஷன் இருந்து தகவல் ஏதாவது வந்துச்சா இல்லையா? அவன் எங்க ஓடி போனானோ தெரியாது. அந்த கேடு கட்டனை பத்தி எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க. சரி சரி விடு விடு. அவரை பத்தி நமக்கு என்ன பேச்சு? ஆமா, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவியா இல்லையா? இங்கே ஓயாம இருக்காத, அப்புறம் மூச்சு முட்டி போயிரும் பாத்துக்க. ஏன்னா கிளவியும் உன்னை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே ஜெயில் கைது மாதிரி பூட்டி தானே வச்சிருக்கு. நீயும் பாக்கிறதுக்கு தங்க குண்டில் அடப்பட்ட கிளி மாதிரி தான் இருக்க. என்ன செய்யறது? எனக்கும் பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா எங்களெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஏன்னா ஊர் மெப்ப அந்த கிளவி உன்னை நல்லா பாத்துக்கிற மாதிரி வெளியில சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா உள்ளத்துக்குள்ள இவ்ளோ வேலையை வச்சிருக்கோன்னு நான் நினைச்சு கூட பாக்கலட்டி. இந்த கிழவிக்கு காப்பி போட போது எவ்வளவு நேரம் பாரு. காப்பி தான் போட பார்த்தா இல்ல ஊரை விட்டு ஓடி பார்த்தான்னு தெரியல. காப்பி போடுறதுக்கு பயந்து அவங்க இருந்தா மட்டும் என்னத்த பெருசா பேசிட போறாங்க? இவ்வளவு நேரம் பேசாத பேச்சா என்னமா பேச போறாங்க இல்ல கேட்க போறாங்க? அதுவும் சரிதான். பேசாம நம்ம யாராவது போக மாட்டே. எதுக்கு? என் அப்பா குதிரைக்குள்ள காமிக்கிறதுக்கா? இந்த காப்பி குடி. ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறதுக்கு எம்பிட்டு அலப்பற. ஆமா, இவ எதுக்கு இவ வீட்டுக்கு போகாம இங்க நக்கல வட்ட அடிச்சிட்டு உட்கார்ந்து கிடக்கா? வேற என்ன திண்ணி முட்டை திங்கிறதுக்காண்டே இங்க வந்து உட்கார்ந்து கிடக்கு. என்னடி சொல்ற? காலையில உங்க மாமியாரு தான் மருமகளுக்கு முறுக்கு சுடுறதுக்காண்டி காலையில போய் மாவு அரைச்சிட்டு வந்தாங்க. அவங்க இவ கண்ணில் பட்டிருப்பாங்கன்னு நினைக்கேன். அதான் இந்த கிறுக்கி இங்க வந்து உட்காந்து கிடக்கு. இவளுக்கு திங்கத்துக்கு இவங்க வீட்டுல என்ன குறை? எவ்வளவுதான் வீட்டுல இருந்தாலும் அடுத்த இடம் நான் இப்படி ஆகாவும் அலைஞ்சிக்கிட்டு அலப்புற மாதிரி வந்து விழுது பாருங்களேன். எப்ப பார்த்தாலும் என் புருஷன் குடிச்சு என் பணத்தெல்லாம் அழிச்சிட்டேன், எங்க வீட்டுல சோறு பொங்கத்து கூட காசு இல்லைன்னு யாரை பார்த்தாலும் மூக்கால ஒப்பாரி வச்சுட்டு அழுவுது. ஆனா இவங்க மாமியார் வரும்போது போகும்போதெல்லாம் ஒரு மூட்டை மூச்சு வாங்கி போட்டுட்டு தானே போறாங்க. இவளுக்கு என்ன குறை? இவ குணம் அறிஞ்சுதான் இவ புருஷன் சரியில்லைன்ற காரணத்துக்காக தான் இவ நல்லா தீனி முட்டியாச்சே. இவளுக்கு வயிற்றுக்கு குறை இருக்க கூடாதுன்னு அவங்க வரும்போது போகும்போதெல்லாம் எம்பிட்டு வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவு தின்னு இதுக்கு பத்தல பாருங்களேன். அலப்புற மாதிரி அலைஞ்சு வீடு விடா ஏறிட்டு போய் நிக்குது. அரிசி தின்ன வாயோ ஊர் ரொம்ப பேசின வாயோ சும்மா கிடக்காதும்பாங்கல்ல. அதான் இவ வீடு விடா போய் சோவாரிட்டு அலையிறா. அதான் சொல்றேன், வீட்டுல தின்னது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து ஒரு முறுக்கு காட்டி உட்காந்து கிடக்கு பாரு கிறுக்கு. சரி, நம்மள போடுற காப்பின்ற பேர்ல ஒரு கள்ளி தண்ணிய. காப்பி எம்பிட்டு டேஸ்டா இருக்கு தெரியுமா? இதுக்கு கூட சைட் டிஷ்ஷா கடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரிக்கு உன் புருஷன் கூட உட்காந்து கட்டிங் போட்டு பழக்கமா? சைட் டிஷ்லாம் கேக்குற? இப்படி கழுவி ஊத்தாலும் இருக்கீங்கன்னா உரைக்கிட்டா பாரு மரமண்டை. என்ன இப்படி கேட்டுட்டீங்க பெரியம்மா? என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரியா இருக்கு? இல்ல நீ வந்தப்ப சொன்னி என்னது டங்கு ஸ்லிப் ஆயிட்டு. அதே மாதிரிதான் உன்னை பார்த்தா குடிக்கிற மாதிரி இல்ல, குடிய கெடுக்கிற மாதிரி இருக்கு. கிளவி யார்கிட்ட என்கிட்ட வம்பு வைக்கிறியா? இருட்டி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இந்த ஒரு முறுக்கு திங்கலாமேன்னு வந்தா ரொம்ப ஓவரா தான் பிகு பண்றேன். ஆமா அம்சா, நான் வரதுக்கு முன்னாடி நீ முறுக்கெட்டு சுட்டுட்டியோ அப்படியே வாசனையே ஆளே தூக்கிச்சு பாத்துக்க. அந்த தெரு முனைக்கு வரும்போது அப்படியே என்ன சுண்டி இழுத்துச்சா. அதான் நான் என்னதான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் என் காலு தன்னால இங்க போன்னு வலியை இழுத்துட்டு வந்துச்சுன்னா பாரு. இந்த காலை வெட்டி போட கிறுக்கார பயவல சுடுகாட்டுக்கு இழுத்துட்டு போகாம இங்க இழுத்துட்டு வந்திருக்கு பாரு. அத சொல்லணும் முதல்ல. என்ன சொன்னீங்க? இல்லம்மா, உன் கோணம் அறிஞ்சு ஒன்ன மாதிரியே உன் கால் இருக்கு பாத்தியா, அதான் சொன்னேன். நல்ல வேலை செவிட்டு காதுல உளுந்திருந்தா அவ்வளவுதான். ஒரு மூச்சு அதுக்கு ஒரு பாடு பேசிட்டு நம்மளே பாடா படுத்திட்டு போயிருப்பா. அதுல ஒரு 4-5 முறுக்க தட்டில அடிக்க எடுத்துட்டு வாங்க. காப்பி போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல, அதுக்காண்டி தான் கேக்குறேன். சுட்டு வீணா டப்பால அடிக்க வச்சா நமக்கு தானே போவோம். பிறகு யார் திங்கத்துக்கலாமா குப்பையில கொட்டுறதுக்கா? ஆமாண்டியம்மா, இவ சொல்றதும் சரிதான். குப்பையில கொட்டுறதுக்கு இவ வயிற்றுல கொட்டு. நாளைக்கு பின்ன குப்பை முடியல, நான் என்ன செய்யறது? கிளவி இருட்டி, உனக்கு என்னதானே இருக்கு கச்சேரி? ஆமா, அடுத்த இடத்துக்கு போனா அவங்களாதான் தந்தாதான் நாம திங்கணும் பாத்துக்க. நீ என்னவோ சுட்டு வச்ச மாதிரி அதிகாரமா வந்து கேக்குறேன். நீ மிஷினுக்கு போய் மாவு அரைச்சிட்டு வந்தியா இல்ல மாவு பிசைஞ்சியா இல்ல எண்ணெய் சட்டி முன்னாடி வெந்து வேக்காட சுட்டு போட்டியா? கால் கடக்க மிஷினுக்கு போய் மாவு அரைச்சது நானு, காத்திருந்து பிசைஞ்சது என் மருமக, சுட்டது நாங்க, திங்கிறது நீயா? இதென்ன இப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்தா அவங்களுக்கு நாம கொடுக்கணும்ன்ற ஒரு இங்கீதம் கூட உங்களுக்கு தெரியாமல இருக்கு. நமக்கு திங்கிறதுக்கோ இல்லையோ நம்மள தேடி ஒரு விருந்தாள் வந்தா என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இந்த விவரம் கூட உங்களுக்கு தெரியலையேன்ட்டு நான் கொஞ்சம் வெளுத்து வாங்கினா ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. தந்தா தாங்க தராகட்டி போங்க. இப்போ என்ன உங்க முறுக்கு காண்டி நான் அலைஞ்சுக்கிட்ட இங்க வந்து உட்காந்துருக்கேன். அதாவது இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு. எனக்கு இது இல்லைன்னா வேற எங்கன்னா வாங்கி திங்க போறேன். இது என்னவோ ஊர் உலகத்துல கிடக்காத பெரிய குதிரை கொம்பாட்டெல்லாம் நீங்க பேசிட்டு கிடக்குறீங்க. நானே நம்ம மருமக
மருமக புள்ள தாச்சியா இருக்காளே, நமக்கு வயசாயிட்டு ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அப்பப்போ திங்கிறதுக்கு ஏதாவது ஆசையா இருக்கும், நமக்கு செஞ்சு தர முடிய மாட்டேங்குதுன்ட்டு ஏதாவது ஒன்று மொத்தமாக செஞ்சு போட்டால் அவளுக்கு தோணும் போதெல்லாம் எடுத்து திம்பாலேன்னு கால் கடக்க நின்று மாவு அரைச்சிட்டு வந்து முறுக்க சுட்டு வச்சா இந்த பாவி மட்டும் இவ வயிற்றுக்குள்ள போட்டு போயிடுவா போல இருக்கே. அட ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். அது நீங்க வந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசணும், எனக்கு கொஞ்சம் மனசு டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் எங்க அத்தைக்காண்டி கொஞ்சம் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சூடாக சுட்டு கொடுத்தாதான் அந்த சூட்டோட சூடாக சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு அதே மாதிரி எடுத்து வரேன்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஏண்டி எங்கடி மாவு இருக்கு? அத்தை, நான் முறுக்க சுடும்போது ஒரு குழல் கை தவறி கீழே விழுந்துடுச்சு. அந்த மாவெல்லாம் மண்ணு ஒட்டிக்கிச்சுட்டு ஒரு ஓரமாக தூரப்பட மனசு இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் தான் சுட்டி உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். மடி பார்த்துமா, மண்ணு ரொம்ப அதிகமாக இருந்தால் எண்ணெயில் போட்டதும் தெரிக்கும்ல, கொஞ்சம் தள்ளி நின்று கவனமாக சுட்டு எடுத்து வாட்டி. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நான் பார்த்து பக்குவமாக செய்வேன். என்னை நம்பி ஒரு காரியத்தை விட்டுட்டீங்களே, நான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? ஆமாண்டி அம்மா. அப்போ பேசாமல் நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. பொக்க வாய் கிழவிக்கு முறுக்கு கேக்குது, ஆனா சின்ன வயசுக்காரிக்கு தர மனசு இருக்க மாட்டேங்குது. யாரை பார்த்துட்டு பொக்க வாய் கிழவின்ற? சும்மா சொல்ற ஒரு பேச்சுக்கு. வயசாயிடுச்சுனால எல்லாருக்கும் பல்லு கொட்டி போயிடுது, அப்புறம் எதுவும் திங்காக மாட்டேங்குது. முறுக்க கூட இடிச்சுதான் திங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களே முறுக்கு திங்கணும்னு ஆசைப்பட்டு மாவெல்லாம் அரைச்சி வந்து முறுக்க சுட்டு திங்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி சின்ன வயசுக்காரங்களுக்குலாம் திங்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? பொதுவா உலக சொன்னப்பா. எம்மாடி, காப்பியை கொட்டி கவுத்தாதமா, அதை வயிற்றுல ஊத்துமா. ஏற்கனவே ஒரு டம்ளர் வீணா போச்சு, அது போதாதா? காப்பிக்குள்ள முறுக்க போட்டு திங்கிறது ஒரு தனி சுகம். அது உனக்கு எங்கன்னு தெரிய போகுது? நான் பல்லு இல்லாத பாட்டி, உனக்கும் பல்லு இல்லையாப்பா? பொக்கவாயா இருக்கிறதால தான், அம்புட்டு பல்லம் கொட்டி போனதால தான் நான் காப்பியில் நினைச்சு முறுக்க திங்க. உனக்கு என்ன டியம்மா குறை? 32 பல்லம் பல பலன்னு மின்னுதுல, முறுக்குன்னு கடிச்சு திங்க வேண்டியதானே? எப்படி இருந்தாலும் அந்த காப்பிக்குள்ள முறுக்க போட்டு திங்கிறது ஒரு தனி சுகம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? முன்ன பின்ன அப்படி தின்னுதான் உனக்கு தெரியும். நீ பல்லு இல்லைன்ற காரணத்துக்காண்டி தான் அப்படி போட்டு திங்க. உங்களை பார்க்கையில ரொம்ப பாவமா இருக்கு. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுக்குள்ள வச்சாலும் அது எதையோ திங்க தேடி போகும்பாங்களே, அப்படிதானே இருக்கு இவ கதை. ஆமா, நம்ம மாமியாளுக்கு புத்திக்குது எதுவும் பேரடிச்சுட்டு போயிட்டா என்ன? இவ இந்த கிளிக்க எதுக்கு இப்படி மலிங்கி மங்கட்டையா நிக்குது? எல்லாம் பயம்தான், வேற என்ன? எதுக்கடி பயப்படா? அவன் என்ன தூக்கி போட்டு அடிக்கியா போற இல்ல மிதிக்கியா போற? இல்லடி, என்னதான் நல்ல மாதிரி இங்க பேசினாலும் பின்னாடி போய் ஏதாவது இடகடமா சொல்லிட்டு தானே தெரிவா. எதுக்கு அவ வாயில நிக்கணும் தான் நம்ம மாமியா பம்மிக்கிட்டு நிக்க. இல்ல மட்டும் இந்த மாதிரி ரொம்ப யோக்கியம் எதுவுமே சொல்லாது பாரு. உன் மாமியாட்ட 1க்கு 2 வத்தி வச்சாலே அப்பமே இவளை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். சும்மா விட்டம் பாத்தியா? என்ன சொல்லணும் முதல்ல. என்னடியம்மா திடீர்னு என் மேல கறி சொன்னா? இல்ல, நீங்க உங்க மருமக மேல எம்பட்டு பிரியமா பாசமா ஆசையா இருக்கீங்க. நீங்க உண்மையான பாசத்தோட இருக்கீங்க. ஆனா அவ உங்க மேல வேஷம் தானே போட்டு இருக்கா. என்னது வேஷமா? நடிக்க எங்கேயும் போறாளா என்ன? இது ஒரு லூஸ், ஒன்னும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறா. இல்ல, அவ உங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி வேஷம் போடுறான்னு சொல்ல வந்த. அது எப்படி? நீ என்னவோ எங்க வீட்லயே இருந்து அவளை பார்த்து பழக்கின மாதிரிலாம் இம்பட்டு நீட்டுற. அவளை ஒரு நாள் நீ வெளியே பார்த்துக்கவே மாட்டா. அவ எப்பவுமே வீட்டுக்குள்ள தானே அடைஞ்சு கிடக்கா. அதான் சொல்றேன். ஏண்டி, எதை சொல்றதால கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லிட்டு வாக்குலயே முடங்கினா எனக்கு ஒன்றும் புரியாது. கொஞ்சம் கிட்ட வாங்க சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வயசாயிட்டு பாத்தீங்களா, காது ஒன்றும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. எனக்கும் கட்டுறதுக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சு. இனி காப்பியை குடிச்சாதான் தெம்பு வரும். நீங்க உங்க மருமக மேல ரொம்ப பிரியமா இருக்கிறதால தானே, எம்மாடி நீ வீட்டு வேலை எதுவும் பார்க்க வேண்டாமா, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு வேலையும் உங்க தலையில இழுத்து போட்டு மாங்கன்னு செய்வீங்க. ஆனா உங்க மருமக என்ன தெரியுமா சொல்றா? என்ன சொல்றா? ஐயோ கிளவி, அவ பேச்ச கேட்காத டீ, உன்னை அவ வலையில இழுத்து போட பாக்குறா. உண்ட வீட்டுக்கு இப்படி ரெண்டக்கு பண்ண எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியலக்கா. என் மாமியா அவளை எல்லா வேலையும் பாக்குறன்ற போர்வையில என்ன ஜெயில் கைது மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டு ஓயாம பூட்டி வைக்கிறான்னு சொல்றா. எனக்கும் வெளி உலகத்துக்கு போகணும், சுத்தி பார்க்கணும்னு எம்பிட்டு ஆசையா இருக்கு தெரியுமா. ஆனா என் மாமியா கிட்ட சொல்ல ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி போன்னு ஒப்பாரி வச்சு அழுதா தெரியுமா. நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு என் மாமியாளுக்கு பயம் வந்துட்டு போலன்னு சொல்லுறா. அம்மா தெரியாம தான் கேக்குறேன். அவ அழகா இருந்தா நீங்க ஏன் பயப்பட போறீங்க? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஓ, ஒருவேளை வேற யாராவது பாத்துட்டாங்கன்னா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, புருஷன் தான் இல்லையே, பேசாம 2வது கல்யாணம் அப்படி ஏதாவது பண்ணி வைக்கலான்ட்டு கேட்பாங்க சொல்லுவாங்களோன்ட்டு நீங்க யோசிக்கிறீங்களோன்னு நினைக்கிறாளோ? ஆமா, நீங்க என்ன அந்த அளவுக்கு மோசமாவா இருக்கீங்க? மருமக மேல எம்பிட்டு பாசமா இருக்கீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. இன்னைக்கு காலையில கூட அவளுக்காண்டி தானே முறுக்குக்கு மாவு அரைக்க போயிருக்கீங்க. உங்களுக்கு எம்பிட்டு நல்ல எண்ணம். ஆனா ஏன் உங்க மருமக மட்டும் இப்படி மனசுக்குள்ள வினைய வச்சுட்டு சுத்துறா? நீங்க எப்படி இவளை இன்னமும் இந்த வீட்லயே வச்சிட்டு இருக்கீங்க? என் மருமகளை அப்படி சொன்னா என்ன? நான் இவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்லாமலா இருக்கீங்க? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீங்க காபி போட போன நேரத்துக்குள்ள அவ எம்பட்டு பேச்சு பேசுறா. உங்க மேல எவ்வளவு கோவம் வச்சிருக்கா தெரியுமா? மாமியார் மேல எல்லாருக்கும் கோபம் வெறுப்பு இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இந்த அளவுக்கு பகையா இருந்து நான் பார்த்ததே இல்ல தெரியுமா. நீ உண்மையாவ சொல்ற? ஏதோ தீர கறக்குற வாசனை வருது. ஒருவேளை உங்க மருமக முறுக்க தீக்காலோ? இருக்கும். ஏன்னா உங்க மேல உள்ள கோவத்தை அப்புறம் அவ எப்படி காட்டுவா? நீங்க அவ கூடயே இருந்தனா
இப்பதான் நீங்க அவங்க கூட இல்லல்ல, அதான் முறுக்க தீச்சிட்டு என்னையாலும் கவுத்துற போற பாத்து. ஏண்டி உனக்கு ஒரு 4 முறுக்க சுட்டுட்டு எடுத்துட்டு வர இம்புட்டு நேரமா என்ன? அப்படி பாவம் போல மூஞ்சி வச்சுக்கிட்டா உடனே நான் ஏமாந்துருவேன் நீ பாக்கியோ? மலை 4 முறுக்க சுட்டமா டக்கு புக்குன்னு எடுத்துட்டு வந்தோமான்னு இல்லாம வாயை பார்த்துக்கிட்டு வர. அண்ணன் நட போட்டு ஆகாச நட போட்டு வர்றதுக்குள்ள அவ காப்பியை குடிச்சு முடிச்சிருவா. நேரத்தோட குடுப்போன்ற அறிவுலாம் இல்ல உனக்கு. சரி சரி புள்ள தச்சு போனே அழுதுட்டாள்னா அப்புறம் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு ஆகாம போயிரும்ல. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இவளை என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. யாரு கேட்க போறா, தையில தடுக்க போறா? இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் உங்க பேரனோ இல்ல பேத்தியோ அதுக்கும் சேர்த்து தானே பாதிப்பு வரும். எனக்குள்ளே நின்று வாயை பார்க்காம மலை அவ கையில திணிச்சிட்டு பாப்பா உள்ள போய் வேற ஏதாவது வேலை விட்டு போய் பாரு. முறுக்கு உன் மேல எனக்கு கிறுக்கு, அதை இப்பமே நொறுக்கு வாயில போட்டு தெரியலையே. சரி சரி நான் சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. நான் சொன்னேன்னு அவட்ட கோமா கடகடன்னு இருக்காதீங்க. அப்புறம் அவ என்னதான் திட்டுவா. ஏன்னா உன் புருஷங்காரன் என்னன்னா ஏதாவது வரன்னு தகவல் ஏதாவது வந்துச்சான்னு கேட்டதுக்கு என்னமா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வந்தா தெரியுமா? சரி சரி வருத்தப்படாதீங்க. இந்த வயசான காலத்துல அதை இதை நினைச்சுக்கிட்டு ப்ரெஷர் ஏறி அப்புறம் மண்டை அடிச்சு செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு உங்க பேரனை பேத்தி யார் பாத்துக்கிடுவா? இவளெல்லாம் நம்பி விட முடியாது. அக்கா யார்கிட்ட நம்மள கூப்பிடுறது? ஐயோ நம்ம இங்க ஒளிஞ்சிருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அக்கா பயப்படாதீங்க, நான் தான். டீ அம்சா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா டி? உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. போங்கக்கா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். உங்களை பார்த்தா பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மனசு கேட்கல, அதான் ஓடி வந்துட்டேன். ஏய் ஏன்டி அப்படி சொல்ற? என்ன பார்த்தது எப்படி இருக்க, உன்னை பார்க்கணும்னு ஆசையா காத்துட்டு இருந்தேன் மட்டும் சொல்றீங்க. ஆனா என்ன பார்க்க வரல பாத்தீங்களா? உள்ளூருக்குள்ள தானே இருக்கீங்க. நானும் எங்க ரொம்ப தொலைவில இருக்கேன். 2 தெரு தானே எங்க வீடு வரப்போகுது. ஆனா என்ன பார்க்க வரணும்னு உங்களுக்கு மனசு இல்லல? உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வெளில எங்கேயும் அதிகம் போறதில்ல வர்றது இல்லைன்னு. என்ன நீங்களாம் பார்க்க வந்தாதானே பார்க்க முடியும். அவங்கள பார்க்கணும்னு எம்பிட்டு ஏக்கமா எங்கே போயிருக்கேன் தெரியுமா? ஏன்னா பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆள் இல்லை. மாமா மட்டும்தான் சமயத்துல பார்க்க வராரு. பார்க்கும்போது 1-2 வார்த்தை பேசுறாரு. அக்கா எப்படி இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கான்னு மட்டும்தான் சொல்றாரு. உன்னை பத்தி வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி அக்காவை ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னா சரிம்மா கட்டாயம் சொல்றேன்றாரு. ஆனா சொல்றாரா என்னன்னு மட்டும் தெரியல. இல்ல இல்லம்மா அவர் அப்பப்ப சொல்லதான் செய்வாரு. உன்னை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லதான் செய்வாரு. ஆனா எங்க வீட்டு சூழ்நிலை தான் உனக்கு தெரியும்ல. ஆமாக்கா உங்க மாமியார் தான் உங்களை அம்பட்டு படுத்தி எடுக்கிறாங்களாமே. நான் மத்த வந்து கதை கதையா சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை சொல்லலாம்னு நினைப்பேன். எங்க என்னாலையும் வர முடிய மாட்டேங்குது. அங்க வந்தா உங்க மாமியார் ஏதாவது யாராகடமா சொல்லிட்டாங்கன்னா என்னடி? வா மாமியால பத்தி பேசும்போது நம்ம மாமியாங்க, ஏன் மாமியால பத்தி பேசும்போது வா மாமியாங்க கேக்குற உனக்கே அவங்க மேல இம்புட்டு கடுப்பா இருக்கேன். நித்த அங்க இருந்து அனுப்பிக்கிறேன். அப்ப எனக்கு எம்புட்டு கடுப்பா இருக்கும். நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாத்திருக்கீங்க. இப்பமா அவங்கள பத்தி தான் பேசணும். வேற கதையே இல்லையா உங்களுக்கு? நல்லதா ஒரு 4 வார்த்தை பேசுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் மாமியா ஓ மாமியான்னு. சுந்தரி அக்கா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு திரும்பி நிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா இல்ல என் மேல உங்களுக்கு ஏதாவது கோபமா வருத்தமா? அதான் நீ வேற அது ஒரு கேடு. அதையே உன்னை பார்த்து கோவத்துல திருப்பிக்க போகுது. அதுக்கு வேற ஒண்ணு இல்ல. நான் உன்னை பார்த்ததும் சிரிச்சு பேசிட்டேன் பாத்தியா? அதான் அங்க போறாம பொத்துட்டு வந்துச்சு. என்னது? அப்படிலாம் இல்ல. நீங்க அடுத்தது என்னதான் நிச்சயமா வந்து கேட்பேன். பாப்பா காக்காவது பிரச்சனை, மாமியார் வீட்டுல இருந்து குடைச்சல் கொடுக்குது, அதனால எங்கேயும் போக முடியல வர முடியல நிம்மதியா. ஆனா உனக்கு எங்க இருக்கா மாமியா? நீயாவது என்ன ஒரு எட்டு வந்து பார்க்க வரலான்னு கேட்க தானே போற. நல்ல விவரமா தான் இருக்கு பைபிள தெரியுதுல. அப்புறம் ஏன் என்ன நீங்க பார்க்கவே வரல? நீங்க பக்கத்து தெருவில் தானே இருக்கீங்க. உங்களுக்கு கூட என் நினைப்பு வரவே இல்லை பாத்தீங்களா? நம்மள மாதிரி அங்க ஒரு அப்பாவி ஜீவன் இருக்கேன், அவளுக்கு நாம தானே ஆறுதலா இருக்கணும்ட்டு வீட்டுக்குள்ளே ஒத்தையில இருந்து போர் அடிச்சு எனக்கு வெறுத்து போயிடுச்சு தெரியுமா? நீங்களாம் அப்பப்ப வந்து போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், மூச்சு முட்டு குறையும்ல. அதுக்காண்டி தான் சொல்லுறேன். எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாருமே கிடையாது. நீங்க 2 பேரும் தானே எனக்கு அக்காவா இருக்கீங்க. நீங்களே இப்படி என்ன வெறுத்து ஒதுக்கினா எப்படி? அது நியாயமா? போட்டனா 2 தெரியும் பாத்துக்க. யாரடி உன்னை வெறுத்து ஒதுக்குறது? பின்ன நீ மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமா? சமயத்துல உன் மாமியா கல்ல மண்ணை தூவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வெளியில சுத்திட்டு வர ஒரு எட்டு என்ன வந்து பார்க்க கூட வர முடியாமலா இருக்கு. மாமியாருக்கு பயந்து நம்ம வெளியில போகாம இருக்கிறாங்களா? யாருக்கிட்ட காதை குத்துறீங்க? இல்லைன்னா மட்டும் இந்த வெளியில போகவே மாட்டாங்க பாரு. மாமியார் சொன்னாதான் அப்படியே கிழிச்ச கொட்டை தாண்டாம வீட்டுக்குள்ளேயே அடங்கி உடங்கி பெட்டி பாம்பா இருக்கிற மாதிரிலாம் கதையை சொல்ற நீனு. அடியே முதல்ல பார்த்தோன்னா கரிசனமா பேசுற மாதிரி பேச, இப்ப என்னடி இப்படி காலை வாடுறேன்? என்ன பண்றது? பாவம் பொண்ணு தனியா இருந்தானே விரக்தியில பேசுறா. நீங்களும் அப்பப்ப கொஞ்சம் தலையை நீட்டிட்டு போனா நல்லா இருக்கும். சரிக்கா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நீ உண்மையே இல்ல ஆவியா இல்ல சுந்தரி அக்காவா? நுள்ளத வலிக்குதுக்கா வலிக்குது. ஐயோ கையை எடுக்கா. இப்ப சொல்லு, நான் பேயா இல்ல மனுஷியா? மனுஷிதான். ஆமா அப்பயும் அந்த லூசு வந்து நீ செத்து போயிட்டா சுந்தரியாவே வந்ததும் புலம்பிட்டு கிடந்ததுன்னு எங்க அத்தை சொன்னாங்க. அது இல்லாத டகல்டி வேலைலாம் பார்த்துட்டு வந்திருக்கட்டி. அதான் அதுக்கு ஏதாவது பாடம் கத்துக் கொடுக்கணும். அது பின்னாடியே வேட்டிட்டு வந்திருக்கோம். ஆமாக்கா அதுவும் இங்க வந்ததும் அது வேலையை ஆரம்பிச்சிருச்சுக்கா. ஐயோ அது புத்தி அப்படியே மாமியார் கிட்ட திணிச்சு இப்ப மாமியாரும் கெட்டு சிரஞ்சி போச்சு. நாங்களும் எல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஓ மாமியா கடைசியில உன்னை விரட்டின அதை வச்சுதானே நீ சொல்ற? அதை போட்டி ஓ மாமியா அண்ணன் பறவை
பால்ல தண்ணியை கலந்தாலும் பாலையும் தண்ணியா பிரிச்செடுக்கும் கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரிதான் உன் மாமியா. என்னதான் அவ மனசுல இவ விஷத்தை கலந்தாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு உன் மாமியாக்கு தெரியாமலா இருக்கும். ஏன் மாமியில சொல்றியா? அதை நம்பலாம், ஆமா அது உண்மையா இருக்குன்னு சொல்லவும் செய்யலாம். ஆனா உன் மாமியா அப்படிப்பட்ட இல்லடி. இத்தனை வருஷம் அவ கூட இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டது இன்புட்டு தானே. அவ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும், குடுமையை பிடிச்சிக்கிட்டு ரோட்ல உருண்டு பரண்டு அடிபடின்னு கிடக்கணும்னு எதிர்பார்த்தா. அதனாலதான் நீ இல்லாதப்போ உன்னை பத்தியும் உன் மாமியா இல்லாதப்போ உன் மாமியால பத்தியும் உன்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சிண்டு பிடிச்சி விட்டா. அவ எதிர்பார்க்கறது என்ன? நீங்க ரெண்டு பேரும் அடிபடி போடணும், உன் மாமியா உன்கிட்ட சண்டை போடணும், உன்னை வீட்டை விட்டு விரட்டணுன்றதா அவ குறிக்கோள். உன் மாமியா ரொம்ப விவரமானவ பத்தியா. அதனாலதான் அவ எண்ணத்தை புரிஞ்சதும் அவளுக்கு ஏத்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. ஆனா நீதான் அப்பாவி, அது புரியாம இப்படி மூஞ்சி தூக்கிட்டு வந்து நிக்கிற. இல்லக்கா, எனக்கு என் மாமியாரை பத்தி தெரியும். அவங்க பத்திரமாத்து தங்கம். எம்பிட்டு உரசுனாலும் தங்கத்தோட மவுசு என்னைக்குமே குறையவே குறையாது. அப்படி சொல்லுடி என் தங்க குட்டி.